breaking news, my dear students. In the round 3 and mop-up உடைய counseling உடைய choice filling date extend ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறது இன்னைக்கு டேட் தான் காமிக்குது, லாஸ்ட் டேட்ன்ட்டு. மேபி நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல தெரியலாம் அல்லது 4 o'clock மேல நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ நீங்க எல்லாருமே ஓடிபி இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓடிபி இஷ்யூ இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நம்மளுக்கு சரியாயிரும். ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஓடிபி இஷ்யூ இன்னும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து இந்த கவுன்சிலிங் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சில இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு டீடைல்டா எலாபரேட்டாவே கொடுக்கல. அவங்க கொடுத்தது எந்த சீட் நம்மளுக்கு அலாட் ஆனாலும் அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஸ்எஃப் காலேஜ் காமிக்காத ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்னு ரிப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு ரீசன், இன்னொன்னு வந்து நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு சரியா இல்லாதனால நிறைய காலேஜையுமே நீங்க ரிப்போர்ட் பண்ணாம அல்லது போய் ஜாயின் பண்ணாம நீங்க வந்து இந்த ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் உங்க கையில அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த காலேஜ்ல போய் ஒரு தடவை கேட்டு பாருங்க. கொஞ்சம் டிலே ஆயிருச்சு அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஜாயின் பண்ண முடிஞ்சா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன காலேஜ் கவர்மெண்டா எஸ்எஃப்ஆ என்னென்ன காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த காலேஜை தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அதுல நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸா எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்டே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிடைச்ச காலேஜ்லயே போய் ஜாயின் பண்ணி நீங்க உங்களுடைய காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகிறது இந்த இடத்துல நெக்ஸ்ட் எனக்கு காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதே இஷ்யூ தான் இருக்குது. இது எல்லாமே வெப்சைட் எரர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் எதனால இந்த இது வந்து காமிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த ஓடிபி. இந்த ஓடிபி வந்து நம்மளுக்கு இன்னமும் இன்னைக்கு தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆஃப்டர்நூனுக்கு மேல இந்த ஓடிபி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். அப்படி ஓடிபி ப்ராப்ளம் இன்னும் இருந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், ஓடிபி நீங்க லாக் பண்ணலைன்னா தயவு செய்து திருப்பியும் நீங்க லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி ஓடிபியை உங்க மொபைல் நம்பருக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வார்னிங் மாதிரி. கண்டிப்பா நீங்க உங்க சாய்ஸஸை லாக் பண்ணாதான் திருப்பியும் ஒரு தடவை எல்லாருமே நீங்க லாக் பண்ணியிருந்தாலும் சரி லாக் பண்ணாட்டினாலும் சரி திருப்பி ஒரு தடவை லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2லயோ ரவுண்ட் 1லயோ கிடைச்சி நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து போய் கண்டினியூ பண்ணுங்க. கிடைச்ச காலேஜ்லயே நீங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணி நீங்க கிளாஸஸ் வந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட் திங் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப குளறுபடியா இருந்ததுனாலேயே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.